விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்க இனிய வணக்கம். விருச்சிகம் ராசியான நீங்கள் எல்லோரிடமும் சுலபமாக நெருங்கி விட மாட்டீங்க. உங்களின் நட்பு வட்டாரமோ அல்லது காதல் வாழ்க்கையோ மிகவும் குறுகியதாகவே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எல்லாரையும் போல நீங்க எல்லா விதமான மனிதர்களையும் சேர்த்து வாழ்ந்த வாழ்க்கை உங்களுடைய ஆதி காலத்தில் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஆதி காலத்தில் இருக்கும்போது எல்லாரையும் நம்பி நீங்கள் ஏமாற்றப்பட்ட சில தருணங்கள் இருக்கும். அதனால நீங்க யாரையுமே உங்க கூட சேர்த்து கொள்ளவே மாட்டீங்க. உங்களின் நட்பு வட்டாரமும் காதல் வாழ்க்கையும் மிக குறுகியதாகவும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் மட்டும் உங்களின் ஒட்டுமொத்த எல்லைகளையுமே தாண்டி மிகவும் க்ளோஸ் ஆனதுக்கு பின்னால் ஒரு உன்னதமான உண்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில விஷயங்களை தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களாலவே புரிந்து கொண்ட உங்களாகவே புரிந்து கொண்ட ஒரு மனிதர் அவர் தாங்க என்று நீங்கள் நம்பியிருப்பீங்க. உங்களிடம் ரகசியங்களை அவரிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கலாம் என்று உங்களின் ஆழமான உள்ளுணர்வு நிச்சயமாக சொல்லியிருக்கும். உங்களுடைய அத்தனை ஈகோவையும் கோபத்தையும் மூட்டை கட்டி அதனையும் தனியாக வைத்துக்கொண்டு ஒரு குழந்தையைப் போல அவரிடம் நீங்கள் உங்களின் தூய்மையான அன்பை காட்டியிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நெருக்கம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பழைய வாழ்க்கையை இன்னும் உங்களால் மறக்கவே முடியாது. நீங்கள் எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தும் இன்று ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் உங்களின் அந்த இருண்ட கடந்த காலம் உங்களை இன்னும் ஒட்டுமொத்தமாக விட்டுவிடவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான ஒரு உண்மை. நீங்கள் பகல் நேரத்தில் வேலைகளில் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலுமே ஏதோ ஒரு தனிமையான ஒரு தருணத்திலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடக்கும் போதோ உங்களின் கடந்த காலத்தில் கசப்பான ஒரு நினைவுகளும் உங்களை ஏமாற்றிய மனிதர்களின் முகங்களும் உங்களுடைய கண்முன்னே அப்படியே வந்து நின்று உங்களை வதைத்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு அனுபவம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அந்த நினைவுகள் உங்களுடைய மனதிற்குள் ஒரு மாறாத நிழல் போல உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். அந்த பழைய ரணங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக விடுபட வேண்டும் என்று நீங்கள் தினமும் போராடினாலும் உங்களின் ஆழமான நீர் தத்துவ மனது அதை இன்னும் பிடித்து கொண்டே தாங்க உங்களுடைய மனதிற்குள் சில விஷயங்களை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரிடமும் ஷேர் செய்யாத சில இருள்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் என யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு இருண்ட பக்கம் உங்களின் மனதில் ஆழத்தில் இதுவரைக்கும் புதைந்து கிடந்திருக்கும். அது உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது ஒரு சூழ்நிலையின் கட்டாயத்தால் நீங்கள் எடுத்த தப்பான ஒரு முடிவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அதை வெளியில் சொன்னால் உங்களுடைய கௌரவம் கெட்டுவிடும் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் மனவேதனை அடைவார்கள் என்பதால் அந்த ஒரு ரகசியத்தை இன்றும் உங்களுக்குள்ளேயே போட்டு உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எப்போதாவது அந்த ஒரு நினைவின் இருள் உங்களுடைய மனதை சூழும் போது உங்களுடைய நெஞ்சு பாரமாக மாறவும் ஆரம்பிக்கும். உடனே நீங்கள் தனியாக அமர்ந்து அழுதுவிட்டு முகத்தை நன்றாக கழுவி கொண்டு மீண்டும் வெளியில் வந்து கம்பீரமாக நிற்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் சில சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதில் நீங்கள் முற்றிலும் நிலை குனிந்தது போல ஒரு 2 அத்தியாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அது உங்களின் பொருளாதார நிலை முற்றிலும் சரிந்து கிடந்திருக்கும். அடியோடு சரிந்து கையில் ஒரு பைசா கூட இல்லாமலும் கடன்காரர்களின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நீங்கள் தவித்த நாட்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் அவமானத்துடனும் ஏன் நம்ம வாழ்க்கையில வாழ்கிறோம் என்று ஒவ்வொரு எண்ணங்களுடன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய முன்னாள் காலங்களாக இருக்கும். நீங்கள் உயிராக நம்பிய ஒரு உறவின் பிரிவால் நீங்கள் வாழக்கூடிய பிணமாக அலைந்த காலகட்டமாகவும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது ஒரு அத்தியாயத்தில் உங்களுக்கு உதவ இந்த உலகத்தில் ஒரு ஒற்றை மனிதர்கள் கூட முன் வந்திருக்க மாட்டாங்க. இனிமே நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நாம் இதிலிருந்து மீளவே முடியாது என்று நீங்கள் படுக்கையில் படுத்து கண்ணீர் சிந்திய அந்த இரண்டு நாட்கள் உங்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கொடூரமான பக்கங்களாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆமா, செயல்களை நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு பாடங்களையும் நல்ல ஒரு செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனக்குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால எல்லா விதமான விஷயங்களையும் எல்லா விதமான சிந்தனைகளையும் நீங்கள் ஒரு ஆள் மட்டுமே மனதிற்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள். வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுக்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனால் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள்
எல்லாத்தையும் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நடந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகவும் நல்லதை தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே உண்டாக ஆரம்பிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகமானது உண்டாகி வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம், எந்த ஒரு பாதையில் போனால் நன்மைகள் நடக்கும், எந்த பாதையில் போனால் கெடுதல்கள் நடக்கும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திறமைக்கும் உங்களின் அசாத்திய ஆளுமைக்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு இடத்தில் முடங்கி கிடந்த காலம் இதோடு முடிவடைய போகிறது. உங்களின் கரியரையும் வாழ்க்கையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்பு இப்போது உங்களை தேடி உங்களுடைய வாசலுக்கே வரப்போகிறது. அது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் உயர் நிர்வாகிக்கான அழைப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து வரக்கூடிய உயர் முதலீட்டு வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். வியாபாரிகளுக்கு ஒரு வாழ்நாளை மாற்றக்கூடிய மிகப்பெரிய புதிய ஒப்பந்தமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இந்த ஒரு வாய்ப்பை உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டேதாங்க போகும். நீங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுத்திருக்கும். விருச்சிகம் ராசிக்கு எப்போதுமே சவால்களை எதிர்கொள்வதில் ஒரு அசாத்தியமான துணிச்சல் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பலமுறை யோசித்து சூழ்நிலைகளின் எதிர்ப்புகளையும் மீறி நீங்கள் எடுத்த அந்த ஒரே ஒரு துணிச்சலான முடிவு இன்றும் உங்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இவன் எடுத்த முடிவு தப்பு, இவன் இதோடு ஒளிந்து போவான் என்று உங்களை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் கேலியும் செய்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எடுத்த அந்த ஒரு அதிரடியான முடிவு தான் இனிமே வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுத்த அந்த ஒரு முடிவின் தீர்க்கமான பலன் உங்களை இழிவாக பேசிய மனிதர்கள் முன்னிலையில் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக காட்டப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உறுதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அதனையும் கொஞ்சம் மனதில் வைத்துக் கொண்டு நடந்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். கடந்த சில வருடங்களாகவே உங்களின் வாழ்க்கை என்பது ஒரு இருண்ட அத்தியாயம் போலத்தாங்க இருந்திருக்கும். எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் ஓயாத துரோகங்களும் மன அழுத்தங்களும் நிறைந்த ஒரு போராட்ட கணமாகவே உங்களுடைய வாழ்க்கையானது ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் இந்த இருளிலேதான் இருக்க போகிறதா என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இதோ உங்களின் அத்தனை அலைச்சல்களுக்கும் தேக்க நிலைகளுக்கும் முற்றுப்புள்ளியானது வைக்கப் போகிறது. உங்களின் வாழ்க்கை முறை இப்போது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகரப்போகும் ஒரு உன்னதமான நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களின் அசல் மதிப்பை உணர்ந்து கொள்ளவா ஆரம்பிப்பாங்க. நீங்கள் விரும்பிய ஆடம்பரமான நிம்மதியான சூழ்நிலைகள் உங்களை தேடியும் வந்துவிடும். இனிமே நீங்கள் எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டு ஓட வேண்டியது கிடையாது. நீங்கள் விரும்பிய பிரகாசமான பாதுகாப்பான வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக அமரப் போகிறீங்க. அந்த ஒரு தருணமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா இருக்கவும் செய்யும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு செயல்களையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.